வெளியாகும் ரணிலின் சிறப்பு வைத்திய அறிக்கை நாளை இறுதி முடிவு. ரணிலின் லண்டன் பயணம் விசாரணையில் வெளிவந்த முக்கிய தகவல்கள். ரணிலை ஹரணி பார்க்க சென்றதாக வெளியான செய்தி. பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அதிரடி தகவல். பிள்ளையானின் மற்றும் ஒரு முக்கிய சகா அதிரடி கைது. ரணில் விக்ரமசிங்கவிற்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக முறைப்பாடு. யாழில் திடீரென கூடிய தமிழ் கட்சிகள் மற்றும் ஒரு போராட்டத்திற்கு அழைப்பு. ரணிலின் எமக்கு எதிரான செயற்பாடுகளை மறந்து நீதிக்காக போராடுகின்றோம். சஜித் பிரேமதாச வெளிப்படை. ஜேவிபி ரணில் சூழ்ச்சியை அம்பலப்படுத்திய ஹெருனிகா. கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக சமூக ஊடகங்களில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொலை மிரட்டல் குறித்து சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் தகவல் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடுவெல பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் பிரபாத் தர்ஷன மற்றும் சிலர் இணைந்து இந்த முறைப்பாட்டை மேற்கொண்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கொல்ல வேண்டும் என்ற கோஷத்தை உள்ளடக்கிய பதிவு ஒன்று இணையத்தில் பகிரப்பட்டுள்ளது தெரிவித்துள்ளனர். அரசு பணத்தை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதுடன் நாளைய தினம் வரையில் அவருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட பிரதமர் ஹரணி அமரசூரிய வைத்தியசாலைக்கு சென்றதாக வெளியான செய்திகள் போலியானவை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரியவின் ஊடக பிரிவு இது போலியான செய்தி என்பதை அறிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டு தற்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட பிரதமர் ஹரணி அமரசூரிய சென்றுள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவுடன் பிரதமர் ஹரணி அமரசூரிய வருகை தந்ததாக தெரிவித்த மருத்துவமனை வட்டாரங்களை மேற்கோள் காட்டி அந்த தகவல் வெளியாகியிருந்தது. எனினும் குறித்து செய்து போலியானது என்றும் ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட பிரதமர் ஹரணி செல்லவில்லை என்றும் பிரதமர் தரப்பு தெரிவித்துள்ளது. இதேவேளை குறித்த செய்தி தொடர்பில் பிரதமர் அலுவலகம் மறுபறிக்கை ஒன்றையும் இன்று பிற்பகல் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை தற்பொழுது சீராக இருப்பதாக தேசிய வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் பிரதீப் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு இன்று காலை கருத்து தெரிவிக்கும் போதே பதில் பணிப்பாளர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலையை கண்காணிக்கும் வைத்திய நிபுணர் குழு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்த சிறப்பு வைத்திய அறிக்கையை சமர்ப்பிக்க தயாராக வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். வைத்திய அறிக்கைகளை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் முன்னிலையாகுவதற்கு தகுதியானவரா என்பது குறித்து நாளை முடிவெடுக்கப்படும் என்றும் தேசிய வைத்தியசாலை பதில் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நாட்டின் நீதித்துறை செயல்முறையை நாங்கள் மதிக்கின்றோம். ஆனால் தனிப்பட்ட காரணங்களுக்கு அவற்றை பயன்படுத்துவதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று காலை மீண்டும் ஒரு முறை பார்வையிட்ட பின்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு முன்னாள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் பேசியவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தல் காலங்களில் எங்களுக்கு எதிராக செயல்பட்டார். ஆனால் அதெல்லாம் வேறானது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அதை பொருட்படுத்த முடியாது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் வைத்திய குழுவினர் அவருக்கு தொடர்ந்தும் சிகிச்சை அளித்து வருகின்றனர். அவர்களின் செயற்பாடுகளை நாம் வரவேற்கின்றோம். இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லப்படுவதற்கு முன்பே சில பிரிவுகள் நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து அறிவிப்புகளை வெளியிட்டிருப்பது கவலைக்குரியது. அத்துடன் நாட்டின் சுயாதீன நீதித்துறையில் தனக்கு முழு நம்பிக்கை இருப்பதாகவும் ரணில் விக்ரமசிங்க நாளை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படும் போது நீதியான மற்றும் சுயாதீனமான தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சம்மணி மனித புதைக்குழிக்கு சர்வதேச விசாரணை கோரி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் 29ஆம் தேதி கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கும் கட்சிகள் ஒன்றிணைந்து நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். இந்த சந்திப்பில் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் பல்வேறு இடங்களில் மனித புதைக்குழிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் பெரும்பாலான புதைக்குழிகள் வடக்கு கிழக்கில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றுள் என்ன நடந்தது என யாருக்கும்
அடையாளம் தெரியாது. தற்பொழுது செம்மணி மனித புதைக்குழிகளில் அகழ்வுகள் நடைபெற்று வருகின்றது. அதில் 140க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. அவற்றில் 90% ஆடைகளற்ற நிலையிலேயே மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் குழந்தைகளின் எலும்புக்கூடுகளும் மீட்கப்பட்டுள்ளன. அவற்றுக்கு சர்வதேச விசாரணைகள் கூறியும் சர்வதேச நிபுணர்களின் கண்காணிப்பில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தே கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கெரான் பிரதேசத்தில் வைத்து பிள்ளையானின் ஒரு சகாவான சின்னதம்பி என அழைக்கப்படும் பூபாலபிள்ளை என்பவரை நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு விசாரணை பிரிவினர் கைது செய்துள்ளனர். கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி பிள்ளையான் என்று அழைக்கப்படும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சருமான ராஜாங்க அமைச்சருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் 2006 டிசம்பர் 15ஆம் தேதி கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் பிள்ளையானை இவரது மட்டக்களப்பு காரியாலயத்தில் வைத்து கைது செய்வது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணை நடாத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய ராஜ்யத்திற்கு பயணித்த நிலையில் அவருடன் அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க, அவரது பிரத்யேக செயலாளர் சாண்ட்ரா பெரேரா, வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் இருவர், விக்ரமசிங்கவின் தனி மருத்துவர் மற்றும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் 4 உறுப்பினர்கள் உட்பட மொத்தமாக 10 பேர் பயணம் செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செப்டம்பர் 2023 ஐக்கிய ராஜ்யத்திற்கு மேற்கொண்ட பயணம் தொடர்பான விசாரணையை தொடர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்று வரும் விசாரணையில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். 2023 செப்டம்பர் 22, 23 ஆகிய திகதிகளில் ரணில் விக்ரமசிங்கவின் 2 நாள் லண்டன் பயணம் அரசு நிதியிலிருந்து நிதியளிக்கப்பட்ட போதிலும் ஆரம்பத்தில் ஒரு தனிப்பட்ட வருகையாக பதிவு செய்யப்பட்டதாக புலனாய்வாளர்கள் கண்டறிந்ததாக பிரதி போலீஸ் மா ஜெனரல் கலிங்கு ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இந்த குழுவில் ரணில் விக்ரமசிங்க, அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க, அவர் பிரத்யேக செயலாளர் சாண்டா பெரேரா, வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் இருவர், விக்ரமசிங்கவின் தனி மருத்துவர் மற்றும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் 4 உறுப்பினர்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தை எளிதாக்குவதற்காக ஜனாதிபதியின் அலுவலகமும் வெளியுறவு அமைச்சகமும் லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்துடன் கடித போக்குவரத்து செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.